ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அயன்ஸ் கிச்சனில் சவ் சவ் கூட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 சவ் சவ் எடுத்திருக்கேங்க. அதில் மேலாப்பில் உள்ள தோல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி சின்னதாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளி ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே அதோட சேர்த்துடலாங்க. சவ் சவ் பொரியலை விட கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் நீங்கள் இறால் குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி வத்த குழம்பு இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த கூட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம களைஞ்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு அதோடு சேர்த்துடலாங்க. இதுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஊற வைக்கணும்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால நம்ம டைரெக்டாகவே களைஞ்சிட்டு அப்படியே போடலாம். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சவ் சவ்வையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கூட்டுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இல்லைன்னா நம்ம துவரம்பருப்புலையும் கூட நம்ம இதே மெத்தட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், அழகாக வெந்துருச்சு காய். இது சட்டியில் வச்சா கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. குக்கரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 10 நிமிஷம் தான். இதோ நம்மளோட சவ் சவ் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.